ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய இனிமையான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சுவாசம் யோகா ஆத்ம யூடியூப் சேனலில் பார்க்க போகிறது மிக முக்கியமான ஆசனம். ஸோ த கிங் ஆஃப் ஆசனம் அப்படின்னு சொல்லப்படுகிற நம்ம எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆசனங்களையும் மிக முக்கியமான ஆசனம்னு சொல்லப்படுகிற ஷர்வங்காசன். இதில் 3 வேர்டு வரும் பாருங்கள். ஷர்வம், அங்கம், ஆசன். ஷர்வம்னா ஓல், அங்கம்னா உடம்பு முழுக்க இருக்கிற எல்லா அவயங்களுக்குமான ஒரு இசைவு இருக்குது. ரொம்ப அழகாக யோகாவை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன். யோகிக் போச்சஸ் மூலமாக நிறைய பெனிஃபிஷியலை அனுபவித்து வேர்ல்டு ஃபுல்லாக இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். பல்வேறு மாஸ்டர்ஸோட அனுபவம் என்னென்னா, இந்த ஷர்வங்காசனத்தை கொஞ்ச நேரம் உடம்பை வார்ம் அப் பண்ணிவிட்டு சன் சல்யூட்டேஷன் ஆர் மூன் சல்யூட்டேஷனை முதல்ல பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ராக்டிஸ், எண்ட் ஆஃப் த ப்ராக்டிஸில் இந்த ஷர்வங்காசனத்தை நாம் எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஹோல் சர்க்குலேஷன் மூளைக்கு வரும், ஹார்ட்டுக்கு வரும், ஃபேஸ்க்கு வரும். ஸோ நாள் முழுக்க இந்த மூளையும் முகமும் நம்ம எல்லாரோட ஹார்ட் ஃபங்க்ஷன் மோர் எம்பவர் இருக்கும். அதே நேரத்தில் இந்த கழுத்து அண்ட் மூளையோட இணைஞ்சு இருக்கிற வேக்கஸ் நர்வ்ஸ் அண்ட் ஸ்பைனோட முக்கியமான சர்விக்கல் ஜாயிண்ட்ஸ் அண்ட் பிரெயினோட செல் க்ரூவ்ஸ், அப்புறம் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய நர்வ்ஸ் ரிலேட்டடான பாராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ், எல்லா விதமான நரம்பு எலும்பு மண்டலங்களையும் நம்ம இந்த ஆசனம் மூலமாக ஈஸியாக உறுதிப்படுத்திக்கலாம். அதை விட முக்கியமானது இது இன்வெர்டட் போஸ். நம்ம எல்லாரும் பாருங்கள், இப்போ உட்கார்ந்துருக்குறோம். பட் ஷர்வாங்காசனம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹோல் லோயர் பாடியும் மேலே லிப் பண்ணியிருப்போம். அதை நம்ம ப்ராக்டிஸில் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இன்றைக்கி அதை நம்ம பார்க்கலாம். அப்போ என்ன ஆகுனா, ஸோ நம்மளோட ஹிப் ரீஜனில் இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ், கிட்னி, யூரினரி பிளாடர், யூட்ரஸ், ரெக்டம், ஸோ கான்ஸ்டிபேஷன்லேருந்து நம்ம எல்லாருக்கும் ரிலாக்ஸ் கிடைக்கும். அண்ட் மெயினாக கிட்னி, யூரினரி பிளாடர் சம்மந்தமான சிஸ்ட்டு, ஸ்டோனு அண்ட் யூடி இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம எல்லாருக்கும் ஃப்ரீடம், குயிக்காக ரிலீஃப் இருக்கும். அப்புறமா மிக முக்கியமானது இந்த ஸ்டொமக் ரிலேட்டடான ஃபேட் அண்ட் ப்ளோட்டிங், டிஸ்கம்ஃபர்ட்டை ஈஸியாக இந்த இன்வெர்டட் போஸ் மூலமாக எலிமினேட் பண்ண முடியும். இந்த போச்சரை நாம் எல்லோரும் டெமோ பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வார்ம் அப் அப்படின்ற மாதிரி உடம்பை தளர்வுபடுத்துகிற மாதிரி சில ஜாயின்ட் மூமெண்ட்ஸை நம்ம எல்லோரும் பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த போச்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப இயல்பாக சாத்தியமாகும். நம்மளோட ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறவங்க சில பேருக்கு இந்த போச்சர்ஸ் ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த மாதிரியான பர்சன்ஸும் எப்படி நம்ம இதை இன்றைக்கி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கான லைடவுனில் பண்ணக்கூடிய சில போச்சர்ஸை பண்ணிவிட்டு நாம் அதுக்கப்புறமா ஷர்வங்காசனம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ எல்லோரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நமக்கு தெரிஞ்சதானே, நம்ம பார்த்து தானே, நாம் பழகுனது தானே அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். நம்ம யூடியூப் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுறோம். ஓகே, கமான். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாயின்ட் மூமெண்ட்ஸ். ஸோ முதல்ல நம்ம எல்லோரும் ஸ்லோவாக டோஸை பேலன்ஸ் பண்ணி ஸ்கிப்பிங். ஸோ என்டையர் பாடி ஃபுல்லாக பிளட் சர்க்குலேஷனை பூஸ்டப் பண்ணி நர்வ்ஸ் அண்ட் ஜாயிண்ட்ஸ் ரிலேட்டடான இல்னஸை ட்ராப் பண்ணுறோம். அண்ட் நிதானமாக ஜஸ்ட் பிரெத் அப்சர்வ் பண்ணணும். யோகான்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். மூச்சை கவனிக்கிற திறமை அண்ட் மிக முக்கியமாக உங்களோட தாட்ஸு டைவர்ஷன், டெலூஷன் ஆர் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் கொஞ்சம் வந்து தேர்ட் ஐயில் ஃபோக்கஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஜாயின்ட் மூமெண்ட்ஸ் பாருங்கள். இந்த மூட்டு பகுதி மெதுவாக நீ ரொட்டேஷன் அண்ட் அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் வெகு நிதானமாக தளர்த்தி கால்களை அகலப்படுத்தி வச்சுக்கிறோம். ஸோ அடுத்து மிக முக்கியமான ஜாயிண்ட்ஸ் என்ற நம்மளோட எல்லாரோட ஹிப் ஜாயிண்ட்ஸ். சைட் ஸ்ட்ரெச் 1 2 3 4 5 வெகு நிதானமாக. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது நம்ம எல்லாரோட ஷோல்டர் ஜாயிண்ட்ஸ் அண்ட் ரிப் கேஜில் கவனம். மெதுவாக பாருங்கள். 2 கையை செஸ்ட்டுக்கு நேரம் ட்விஸ்ட். 1 2 3 4 5 6 7 8 மெதுவாக ரிலாக்ஸ். வாட்ஸ் அபவுட் யுவர் பிரீத்திங் லெவல். ஸோ அடுத்து நம்ம எல்லோரும் பண்ண போகிறது நம்ம எல்லாரோட கழுத்து தோள்பட்டையோடு சேர்த்து வெகு நிதானம் பாருங்கள். கையை நல்லா லிஃப்ட் பண்ணி ஸ்லோவாக 1 2 3 4 5 6 7 8
எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ டோஸு, ஆங்கிள், நீஸ், ஹிப்பு, நம்ம எல்லாரோட ரிப், ஷோல்டர் அண்ட் எல்போ, ரிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக நம்ம ஒரு வார்ம் அப் கொடுக்கலாம். கால் தூரம் வச்சுக்கிறோம். ஸோ என்டையர் பாடியில் இருக்கிற அக்குமுலேஷனை எலிமினேட் பண்ணுற மாதிரி பாருங்கள். மெதுவாக ரைட் ஹேண்ட் டச் யுவர் லெஃப்ட் லெக், see the space to other side, alternate toe touch. 1 2 3 4 5 6. வெகு நிதானம். ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். சிட். எப்படி இருக்குது பாருங்கள் பிரீத்திங். ஸோ பாடியை ஒரு ஹீட்டை ஜெனரேட் பண்ணிவிட்டு ஸோ மைண்டை கொஞ்சம் அந்த பிரெத்தை அப்சர்வ் பண்ண விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் மூடுக்கு வந்துடுறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம லை டவுனில் சில ப்ராக்டிஸை நம்ம பண்ணலாம். எஸ், ரெடி? சின் முத்ரை. க்ளோஸ் ஆல் ஆஃப் அவர் ஐஸ். ஃபோக்கஸ் ஆல் ஆஃப் அவர் போத் nostril. Take deep breath. கைகளை அழகாக பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இது எல்லோரும் குழந்தைங்க, பெரியவங்க, சின்னவங்க அப்படின்னு எந்த ஏஜ், ஆர்பிபி, ஆர் சுகர், ஆர் பெயின், ஆர் ப்ராப்ளம் அப்படி இருக்கிறவங்க கூட இந்த எளிமையான ஜாயின்ட் மூமெண்ட்ஸை பண்ணிவிட்டு கொஞ்சம் பாடியை ஓரளவுக்கு ஆக்டிவிசத்துக்கு கொண்டு வந்துட்டு ஒரு தரை விரிப்பில் நம்ம எல்லோரும் லை டவுனுக்கு போய்டுறோம். கமான். ரெடியா? எஸ். இந்த பொசிஷனில் நம்ம எல்லோரும் பண்ண போகிறது முதல்ல உத்தானாசன். கால்கள் ஒன்றா வச்சுக்கிறோம், கை ரெண்டு உடல் ஒட்டி வச்சுக்கலாம். வெகு நிதானமாக பாருங்கள். ரைட் லெக் லிஃப்ட் 90 டிகிரி டவுன். டூ லெஃப்ட் லெக் லிஃப்ட். ஸோ ஹிப் ரொம்ப ரிலாக்ஸாக தரையில் இருக்கணும். உங்கள் கால்கள் மட்டும் ஸ்ட்ரெயிட், கை ரொம்ப ரிலாக்ஸ்டாக டவுன். ஒரு 3 ரவுண்ட்ஸ். ரைட் லெஃப்ட், ரிலாக்ஸ், லெஃப்ட் அப், ரிலாக்ஸ். ஒன் மோர் round. ரைட் knee jointsல, hamstring musclesல, toesல கொஞ்சம் stretch. slowly down. do left, down. நம்ம எல்லாரோட லோ பேக்லேயும் தை மசில்ஸ்லேயும் ரொம்ப ஆக்டிவிசத்தை கொண்டு வந்தல உத்தானாசன். நெக்ஸ்ட் மூவ் டு பாருங்கள், ரெண்டு கால்களையும் பின்பக்கம் அடிச்சுக்கிறோம். ஸோ நம்ம எல்லாருமே ஷர்வாங்காசனத்தில் நம்ம ஹிப்பை ஸ்ட்ரெச் பண்ணுவோம். ஸோ அதனால் ஹிப்பில் சில பேருக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அதை எப்படி ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணுறோம். புட் யுவர் ஹேண்ட் சைட் ஆஃப் தி பாடி, ஸ்லோலி லிஃப்ட் யுவர் பேக். நல்ல பேக்கில் ஒரு ஆர்ச் கொடுத்து உங்களோட செஸ்ட் க்ளோஸர் டு த செஸ்ட். ஸோ தொண்டையில் ஒரு அழுத்தம் கிடைக்கும். ஸோ நம்ம எல்லாரோட தைராய்டு அண்ட் வெயிட் ரிலேட்டடான இல்னஸ்க்கும் இது பெஸ்ட் சொல்யூஷன். டவுன். இதில் ஒரு 5 மூமெண்ட்ஸ். ரைட்? எஸ். அப், down, up, down, up, down. One more round. Up, down. Yes, very good. Nidanama. Relax your body. And next warm up பாருங்க. மெதுவா ரெண்டு கால்களை ஒன்று சேர்த்துக்கிறோம். slowly both legs 90 degree உத்தானாசன். இதில் நிதானமாக both legs bend back, பவன முக்தாசன்னு சொல்கிறோம். ஸோ இது நம்ம அடி வயிறுக்குள்ளே இருக்கிற அக்குமுலேஷனை ஃப்ரீ பண்ணுறது மூலமாக, உங்கள் த்ரோட்டில் இருக்கிற பவர்லெஸ் நெகட்டிவ்ஸை ட்ராப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு மோர் எனர்ஜி அண்ட் மோர் ஆக்டிவிசம் வரும். லேசாக வயிறு குடல் அழுத்திய நிலையில் 5 4 3 2 1. இதில் மெதுவாக ஸ்விங் பண்ணி பாருங்கள். என்டையர் பாடியில் சும்மா ஒரு ஃப்ளெக்சிபிள் இருக்கும். ஸோ நம்ம ஹிப்பை லிஃப்ட் பண்ணுறதுக்கும் ஷோல்டர் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஃபார்வர்ட் அண்ட் பேக் ஸ்விங். எஸ், வேகம் நிதானமாக தலை கீழே காலை உயர்த்தி உதானாசன் பார்த்துருக்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் பிரிட்ஜ் போஸ் பார்த்துருக்குறோம். நம்ம இப்போ பண்ணது பவன முக்தாசன். ஸோ நெக்ஸ்ட் பிரிட்ஜ் போஸில் ஒரு வேரியேஷன் பண்ணுவோம். சில பேரால் ஷர்வாங்காசனம் பண்ண முடியாது. அதை எப்படி பண்ணலாம்? ரெண்டு கால் பின் பக்கம் அடிச்சோங்க. ஸோ புட் யுவர் ஹேண்ட் பை தி பாடி. மெதுவா லெஃப்ட் லெக் இப்போ
slowly. Down, up, down, up, down, up. So low back left, thighs and hip region stretch down. One more round, up, down. Relax. Do the same side. Other side பண்ணலாம் பாருங்க. வெகு நிதானமா right left and lower back இன்னும் கொஞ்சம் stretch down, up, down, up. Now stretch down, up, down. One more round, up, down. Relax your body. Preparations observe பண்ணுங்க. So more inhale and exhale. Heat generated in all of our body. இருக்கு பாருங்க, நம்ம எல்லாரோட pelvic ஓரளவுக்கு ஃபிக்ஸ்டா இருக்கு இல்லையா? ஸோ இந்த pelvic ஏரியாக்குள்ள தான் நம்ம எல்லாரோட ரியல் சோர்ஸ் இருக்கு. ஸோ யோகிஸ் ரிஷிஸ் அண்ட் முனிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கைட் பண்ணியிருக்கிற குண்டலினி சக்தி, டிவைன் பவர், த எக்ஸ்ட்ராடினரி will reside in all of our bottom of the spine. So அதை ட்ரிகர் பண்ணுறதுக்கு இந்த ஷர்வாசன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆசன். இது நம்ம எல்லாரோட லைஃப்லையும் ஒரு புதுவிதமான மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய போச்சஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கால்களை நல்லா ஒன்று சேர்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் வார்ம் அப் என்னென்னா, 2 கை பாடி ஒட்டி வச்சுக்கிறோம். சில பேரால் ஹிப்பை முழுசாக ரைஸ் பண்ண முடியலன்னா பாருங்க, ஆசன் வந்துட்டு இந்த லோ பேக்கில் 2 கை, இதுக்கு பேர் விபரீத கரணை. இவ்வளோதான் மெயின்டைன் பண்ண முடியும்னா இங்கே தான். ஸோ அந்த பெல்விக்கில் ஹிப் ஃபிட்னஸை குறைக்க முடியும். வயிறு அழுத்துது, மெயின்டைன். 5, 4, 3, 2, 1. ரொம்ப ரிலாக்ஸ். உத்தானாசன் நிதானமாக காலில் தளர்த்தி கரணின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எல்லாரோட ஸ்டொமக் அண்ட் பெல்விக்கை ஈஸியாக பவர்ஃபுல்னஸ் கொண்டு வர முடியும். இதில் இன்னும் கொஞ்சம் மோர் ஃப்ளெக்சிபிள் இருக்குன்றவங்க அடுத்து நம்ம பண்ண ஹெட் ஷோல்டர் போஸ் சர்வாங்காசன், கால். ஸோ உத்தானாசன், உங்கள் 2 கையை லோயர் பேக்கில் கொடுத்து ஸ்லோலி லெஃப்ட் பாருங்க. செஸ்ட் க்ளோசர் டு த சின், நல்ல எல்போ நல்லா ஊண்டிட்டோம். உங்கள் 2 கை பேக்கில் மெயின்டைன். 5, 4, 3, 2, 1. Slowly release. Uttanasana. Slowly relax. இதை இன்னொரு மெத்தடில் பண்ணுறேன். சில பேருக்கு ஹிப்பை ரொம்ப சின்சியராக மூவ் பண்ண முடியல, லிப் பண்ண முடியல, ஓவர் வெயிட் இருக்குது, ஹிப்பில் ரொம்ப மசில் கெயின் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறோன்னா, ஜஸ்ட்டு குழந்த மாதிரி முன்னும் பின்னும் பாடியை மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்ம பண்ணோம் இல்லையா பவன முக்ஸாசனத்தில், அந்த மாதிரி. ஸோ ப்ளப்பிங் போஸ், அலாசன் ஆர் ஃபார்வர்ட் பெண்ட், பச்சிமோத்தாசன். இந்த 2த்தையும் பண்ணும்போது இந்த ஹிப் லூஸ் ஆகும். அப்போ 2 கையை ஹிப்பில் கொடுத்து ஜஸ்ட் லிஃப்ட் யுவர் பேக் போன் பாருங்கள். எஸ், வெகு நிதான். Forward, backward stitch and forward stitch, back stitch, forward stitch, back stitch, forward stitch. இப்போ பேக்ல போறப்ப support your backbone, lift. Yes. So shoulder and toes ஒரே same line. So பாருங்க, உங்களோட தாடை மார்பு சேர்ந்திருக்கும். ஸோ த்ரோட்டில் இருக்கிற தைராய்ட் கிளாண்டையும் மோட்டிவேட் பண்ண முடியும். கழுத்தில் இருக்கிற வெகஸ் நர்வ்ஸ், பிரெயினில் இருக்கிற சட்டல் க்ரோவ்ஸ் அண்ட் முகத்தில் இருக்கிற மூக்கில் போகிற பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ். ஸோ எல்லாத்தையும் அழகாக சிமுலேட் பண்ணி நம்ம எல்லாரோட பிரெயின் அண்ட் ஹார்ட் அண்ட் ஃபேஸ் கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ண முடியும். த கிங் ஆஃப் ஆசன். 5, 4, 3, 2, 1. Slowly release your hands. Uttanasana. Slowly release your legs. இப்படி உத்தாசனத்தில் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ராக் பண்ணுறதுக்கோ ஸ்விங் பண்ணுறதுக்கோ என்டையர் பாடியை ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கிறவங்க எப்படி பண்ணுறது அப்படின்னா,
ஏற்கனவே வால் சப்போர்ட்டில் ட்ரை பண்ணியிருக்கிறோம். பாருங்கள் வால் எப்படி சப்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ வால் ஓரத்தில் நம்ம எல்லாரோட மேட்டை வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இது வால். ஸோ நம்ம எல்லாரோட லைட் எப்படி படுத்துக்கிறோம். ஓகே, எப்படி 2 பாதத்தையும் சவரில் புஷ் பண்ணிக்கிறோம். பாருங்க 90 டிகிரி. ஸோ வால்லேருந்து ஒரு 1/2 feet டிஸ்டன்ஸ். ஸோ பாடி புட் யுவர் ஹேண்ட்ஸ் அப் பாடி. ஜஸ்ட் பாருங்க 2 பாதத்தையும் தரையை சுவத்தில் அப்படி புஷ் பண்ணி லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். ஓகே, இதில் அப்படியே பேலன்ஸ் பண்ணுறோம். நம்மளோட லோ பேக்கில் ஆம்ஸ்ட்ரிங்ஸில் நம்ம எல்லாரோட ஸ்டொமக்கில் இருக்கிற லோடை கம்ப்ளீட்டாக குறைச்சிக்கலாம். 5 4 3 2 1. மெதுவாக இப் டவுன். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கிட்ட வால் அருகாமையில் மூவ் பண்ணிவிட்டு ஸோ இன்னும் நல்ல பாதத்தை சுவரில் வச்சு நல்லா லெஃப்ட் 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 லெஃப்ட். அழகாக வெகு நிதானமாக கால்களை அப்படியே வாலில் வாக் பண்ணிங்கன்னா ஸோ ஹெட் ஷோல்டர் ஸ்டாண்ட் போஸ் நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். இதில் இப்போ உங்கள் எல்போவை நல்லா டச் த கிரவுண்ட். சப்போர்ட் யுவர் பேக் போன். ஸ்லோலி ரைஸ் யுவர் ரைட் லெக். 1 2 3 4 5. Slowly change your leg. 1 2 3 4 5. Slowly slowly release your hip. Relax. இப்படி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நம்ம மனித குலம் அப்படின்ற ஹியூமனிட்டிக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய கிஃப்ட் யோகிக் லைஃப் ஸ்டைல். ஸோ எவ்ரி போச்சஸ் கம்ப்ளீட்டாக நமக்குள்ளே இருக்கிற பவர்ஃபுல்னஸை ரிவீல் பண்ணக்கூடியது. யுவர் பவர் இஸ் காட் பவர் அப்படின்றத நாம் எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் யோகிக் லைஃப் ஸ்டைல். இதை நாம் எல்லோரும் ரெகுலராக நம்ம சுவாசம் இயற்கை மற்றும் யோக மருத்துவமனையில் எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணுறோம். வாங்க எல்லோரும் இணைந்து செயல்படுவோம். பாருங்கள், இதையாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த போஸ்டரை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். எப்படி சொன்னால் ஸ்லோலியாக உங்கள் 2 கைகளையும் அண்டர் பேக் போன் நம்ம எல்லாரோட முதுகுத்தூண் கீழே வச்சிடும். எல்போ டச் பண்ணி ஸ்லோவாக லிஃப்ட் யுவர் செஸ்ட் அண்ட் ஹெட். நம்ம எல்லாரோட பார்வையும் தரையில் இருக்கணும். மூளையோட மையம், தட் மீன்ஸ் தரையை டச் பண்ணணும். செஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி மச்சாசன். ரிலாக்ஸ் யுவர் பேக் போன். 1 2 3 4 5. Slowly release your head and neck. Relax. Shanti-asan. ரொம்ப நிதானமாக கால்களை ஒன்று சேர்த்து ஸ்லோலி இப்படி நம்ம எவ்ரிடே சில போச்சஸை பாடி ஹெல்த்துக்காகவும் மைண்டோட பீஸ்க்காக நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிற இன்னர் என்லெஸ் எனர்ஜியை ட்ரிகர் பண்ணி லைஃப்பை நாம் நினச்ச மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம எல்லாரும் நகரில் இருக்கிற சுவாசம் இயற்கை மற்றும் யோகா மருத்துவமனையில் யோகா பண்ணலாம். வாங்க. தேங்க்யூ.